Hello friends, Assalamu alaikum. நாங்கள் இன்றைக்கி ரைஸ் ஃப்ளாரும் மில்க் மைட்டும் மிட் பண்ணி நல்ல சூப்பராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளார் 1.5 கப் எட் பண்ணுறேன். நீங்கள் இடியாப்பத்துக்கு எந்த ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணுவீங்களோ அதே ரைஸ் ஃப்ளாரை யூஸ் பண்ணுங்கள். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வறுத்தெடுக்கணும். ஸ்டவை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வறுத்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்க குளிக்க விளங்கும் இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிக்குது. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கிறேன். இப்போ நான் இதில் 3/4 கப் சுகர் எட் பண்ணுறேன். நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் ஃப்ளார் எடுத்தீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. இது கூட 3/4 கப் மில்க் மைட் எட் பண்ணுங்கள். இந்த மில்க் மைட் 195 கிராம் இருக்கும், அதாவது 195 கிராம். இது கூட சரியாக 1/2 கப் வாட்டர் எட் பண்ணுங்கள். நான் மில்க் மைட் எட் பண்ணின கப்லேயே வாட்டர் எட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எட் பண்ணுறேன். ஸ்டவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. இது கூட வாசத்துக்காக வேண்டி 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் எட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் சால்ட் எட் பண்ணுற வீடியோ மிஸ் ஆகிட்டுது. இதை கண்டினியூஸாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த பர்ஃபியை நல்லா ஈஸியாக ரைஸ் குக்கர்லேயும் செய்ய இயலும். ரைஸ் குக்கரில் செய்கிறேன்டால் ஃபஸ்ட்டுக்கு ரைஸ் ஃப்ளார் எட் பண்ணி கொஞ்சம் ரைஸ் குக்கர்லேயே வறுத்துடுங்க. அப்புறமா அதை வேற எடுத்துட்டு இதே மெத்தட்டுக்கு மில்க் சுகரெல்லாம் எட் பண்ணி ரைஸ் குக்கரில் செய்யுங்க. இதே மாதிரி நல்லா வரும். சுகர் நல்லா கரைஞ்சி லைட்டாக ஒரு கொதிக்க கொலைக்கி நான் இதில் ரைஸ் ஃப்ளார் எட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக 3 டைம் மாதிரி எட் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் செகண்ட் டைம் இதை எட் பண்ணுறேன். இந்த ரைஸ் ஃப்ளாரில் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வேறையாக எடுத்து வைங்க, தேவைப்படும் லாஸ்ட்டுக்கு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேர்ட் டைம் எட் பண்ணுறேன். ஸ்டவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா இறுக்கமாகி நல்லா திக்காக வந்திக்குது, நல்லா செட் ஆகி இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த ட்ரேயில் பர்ஃபியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முதல் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ரைஸ் ஃப்ளாரை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமா பர்ஃபியை நான் இதில் எட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஷேப் ஆகிறதுக்கு தட்டி விட்டுக்கோங்க ஸ்பூனால். ஸ்பூனில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு மேலேயும் ரைஸ் ஃப்ளாரை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டுக்கு இதை நல்லா ஷேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதை கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 ஹவர்ஸுக்கு இல்லாட்டி ஒரு 5 ஹவர்ஸுக்கு இதை நல்லா ஆற விடுங்க. அப்போ தான் இது நல்லா செட் ஆகி வரும். சரியாக நான் இதை 4 ஹவர்ஸுக்கு அப்புறமா எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செட் ஆகி நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.